திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அனுமதியுடன் மண் திருட்டு நடைபெறுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் கள ஆய்வு நடத்தியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே பொதட்டூர்பேட்டை செல்லும் சாலையில் 100 ஏக்கர் பரப்பளவில் திருத்தணி பெரிய ஏரி அமைந்துள்ளது. அதிகளவு தண்ணீர் இருக்கும் இந்த ஏரியில் தேசிய நெடுஞ்சாலை பணிக்காக மண் எடுப்பதாக தெரிவித்துவிட்டு ஜேசிபிக்கள் மூலம் இரவு பகலாக சுமார் 40 அடி ஆழம் வரை மண் எடுக்கப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து எமது செய்தியாளர் வினோத்குமார் நேரில் கள ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது மண் எடுப்பவர்களிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எங்கே என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பணியில் இருந்தவர் மழுப்பலாக பதிலளித்தார். எவ்வளவு நேரம் நாங்க இருந்தேன் தெரியுமா? நான் உங்களை சுத்தி அங்க வீடியோ எடுத்திருக்கேன். அதுல ஒரே ஒரு இடத்துல நீங்க காட்டுங்க. நீங்க ஏமாத்துற வேலை வேணாம் சார். அவங்க மண்ணு திருடுறாங்க. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. சரியா? நீங்க அங்க இருக்கீங்கன்றது எதை வச்சு ப்ரூவ் பண்றது? என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. இது குறித்து பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் திலீப் என்ற அதிகாரிக்கு எமது செய்தியாளர் தொலைபேசி மூலம் புகார் அளித்தார். அதற்கு அந்த அதிகாரி தனக்கு ஒன்றும் தெரியாது என்று கூறினார். என்கிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்கு. அப்ப மண்ணு திருடுறவங்களுக்கு ஆதரவா செயல்படுறீங்களா பொதுப்பணித்துறை? சார் அப்படிலாம் இல்ல சார். அப்படி இல்லன்னா அங்க எங்க சார் அவங்க எத்தனை லோடு போகுது, என்ன வண்டி போகுதுன்றது யார் கணக்கு எடுக்கணும்? எந்த அதிகாரி கணக்கு எடுக்கணும்? அப்ப நீங்க தானே அப்ப அவங்க திருடிட்டு போற மண்ணுக்கு நீங்க தானே உடந்த? சொல்லுங்க சார், நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கள ஆய்வை அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செய்தியாளரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினர். இப்ப நம்ம பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இவங்க மண் எடுக்கிறத கண்காணிக்கிறதுக்கு யாரும் அங்க இல்ல. ஒரு ஆபீசர் இருக்காங்க. என்கிட்ட எல்லா வீடியோ இருக்கு சார். என்கிட்ட அவங்க யாரும் இல்லன்ற வீடியோ என்கிட்ட இருக்கு. மண் திருடுற கணக்கு தானே வரும். நான் இப்பதான் ஜஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு முன்னதான் இப்பதான் பார்த்தேன். அவங்க ஸ்டாஃப் இல்ல, யாருமே ஒருத்தர் இல்ல. அவர்கிட்ட அங்க கான்ட்ராக்ட்காரர்கிட்ட ஒருத்தர் இருக்காரு. அவர் நான் நெடுஞ்சாலை அங்க ஒரே ஒரு கான்ட்ராக்ட்காரர் இருக்காரு. அவர் நான் தான் மொத்தமே அப்படின்றாரு. கேட்டா நாங்க எடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க தான் மொத்தமா எடுக்கிறோம், என்ன இருக்கு இப்ப நம்ம சைடுல யாருமே இல்ல, ஒருத்தர் இல்ல. அங்க ஒருத்தர் இருந்து நான் உங்க ஆபீஸ்க்கு முன்னாடி தான் நிக்கிறேன். நீங்க வெளியில திருவள்ளூர் ஏதோ போயிருக்கேன்னு தான் சொன்னாங்க, மீட்டிங் இருந்தாங்க. அதனாலதான் உங்ககிட்ட விளக்கம் கேட்டேன். ஏன்னா இப்ப இது பேர் இல்ல நெடுஞ்சாலைத்துறைக்கு இல்ல சார், நெடுஞ்சாலைத்துறை எடுக்கிறதுனா இப்ப அவங்க பேர் திருடுற பேர் தானே வரும். காலையில 6 மணிக்கு எப்படி எடுக்குது பர்மிஷன்? நம்ம அதிகாரிகள் கண்காணிப்பு இல்ல. நேர்ல நம்ம அதிகாரிகள் இல்லன்றத ஒரு எவிடன்ஸோட தான் நான் கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல. அவங்க பேசும்போது அப்ப இது தவறு அப்ப நம்ம அதிகாரிகள் அங்க அதுதான் நம்ம அதிகாரிகள் அங்க இல்லாத தவறுன்னு எடுத்துக்கலாமா? செய்தியாளரின் கள ஆய்வை அறிந்த மண் எடுக்கும் ஒப்பந்ததாரர் செய்தியாளரை தொடர்பு கொண்டு விளக்கம் அளித்தார். அப்பொழுது அவர் அளித்த விளக்கத்தை கேட்போம். இப்போ கோரைக்கு போயிருந்தீங்க. ஆமாங்க, வீடியோ எடுத்தேங்க. போன் தந்தாலும் வாங்கல. அதாவது போன் தந்தாலும் வாங்க மாட்டேன்ட்டீங்க. அதுக்கப்புறம் யாரு வந்தது என்ன ஏதுன்னு கேட்டு உங்க எதுக்கு வாங்கினேன் சார்? நீங்க உங்க அதிகாரிங்க அங்க இருக்கான்னாங்க. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லல. அப்ப நம்ம இல்ல உங்க அங்க இருந்தவங்க தான், அவரு நான் தான் கான்ட்ராக்ட்காரரு அப்படி இப்படின்னாரு. சரிங்க, கான்ட்ராக்ட்காரனா என்ன எடுக்கிறீங்க, அதிகாரி எங்கன்னு கேட்டதுக்கு அவர் தான் இது பண்ணாப்ல. எல்லாமே அவங்க தானே தப்பா பேசினாங்க. ஏரியில் இருந்து மண் எடுக்கும் செயலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.